வணக்கம் மக்களே, நான் உங்கள் வெல் பையன். ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் 7 மந்த் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஃபெஸ்டிவலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹங்கரி கோஸ்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது மட்டும் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பத்தி மெழுகுவத்தி இது மாதிரிலாம் ஏற்றி வச்சுட்டு, இது மாதிரி ட்ரம்முலலாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி ரூபா நோட்டு, அதாவது ஒரு காசை வந்து எம்டி காசை வந்து போட்டு எரிப்பாங்க பேப்பராக. அது இல்லாமல் ஒரு சில பேப்பரில் வந்து சிம்பிள்ஸ்லாம் போட்டு இது மட்டும் எரிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து 7 மந்த் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருஷத்தில் 7வது மாதம் வந்து இது கொண்டாடுவாங்க. நம்மளுக்கு எப்படி தமிழ் கலண்டரோ அது மட்டும் அவங்களுக்கு சைனீஸ் கலண்டர் ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்தா இது வந்து 7வது மாதம் அந்த மாதம் அவங்களுக்கு. ஸோ இது வந்து என்ன காரணத்துக்காண்டி இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 7வது மாதம் வந்து அவங்களோட முன்னோர்கள் வந்து ஆவியாக வந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு பெரிய ட்ரையில் போட்டு எரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 7வது மாதம் வந்து அவங்க முன்னோர்கள் வரும்போது அவங்கள வந்து வரவேற்கிற விதமாக இது மாட்டம் வந்து அங்கங்கே வந்து மெழுகுவத்தி பத்தி இது மாட்டம் பேப்பர்லாம் போட்டு எரித்து கொண்டாடுவாங்க அவங்கள வரவேற்கிற விதமாக. அது இல்லாமல் ஈவெண்ட்டெல்லாம் நடக்கும். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 ரோ வந்து யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த 2 ரோவில் வந்து அவங்க முன்னோர்கள் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஹங்கரி கோஸ்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7வது மாதம் ஃபுல்லும் நடக்கும். அது இல்லாமல் 7வது மாதம் நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா கம்பெனிலலாம் பார்த்து அவங்கள நினச்சி படையெல்லாம் போட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் படையெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் மக்களே சிங்கப்பூரில் வந்து சைனீஸ் 7 மந்த் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்துருங்க. நான் உங்கள் வெல் பையன். மறக்காமல் உங்கள் வெல் பையன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.